Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை சேக்காம நம்ம வெண்ணிலா கேக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் செய்யறதுக்கு நம்ம ட்ரே வந்து எடுத்துக்கலாம். கேக் ட்ரேல வந்து ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் தான் அப்ளை பண்றேன். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்க அந்த ஷீட் வந்து போட்டுக்கலாம். ஒருவேளை பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்க மைதா மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா ட்ரே ஃபுல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேக் ஃபுல்லா தூவி விட்டுட்டு மீதி இருக்கிற மாவு வந்து தட்டி வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ற மாவு இதுக்குள்ள சேர்க்கலாம். ஒருவேளை பட்டர் ஷீட் இருக்கு அப்படினா எண்ணெயை தடவிட்டு நீங்க பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கிட்டா போதும். முதல்ல இந்த மாதிரி கேக் ட்ரேவை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவை mix பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். நீங்க வெண்ணெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்றதா இருந்தா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து unsalted butter தான் எடுத்துர்க்கேன். நம்ம mix பண்ண வெண்ணெய் வந்து அப்படியே cream மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स 5 நிமிஷம் வந்து நான் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால பாருங்க வெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லா mix ஆகி cream மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெண்ணெயை வந்து நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்க போறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சீங்கன்னா 1 கப் அளவுக்கு பொடி கிடைக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போறேன். இப்போ நம்ம வந்து முட்டையெல்லாம் எதுமே சேர்க்காம நம்ம செய்ய போறோம். அதுக்காக முட்டைக்கு பதிலா நான் வந்து தயிர் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். எடுத்துக்கிற தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். தயிர் புளிப்பா இருக்கிற தயிர்லாம் சேர்க்க கூடாது. நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் mix பண்ண வேணாம். தயிர் வந்து நல்லா கரையற மாதிரி நம்ம mix பண்ணிக்கிட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்க போறேன். மாவு வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்ல நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா பேக்கிங் பவுடரும் சோடா உப்பும் சேர்த்து தான் நம்ம கேக் செய்யணும். அப்பதான் சாஃப்ட்டா நல்லா ஃப்ளஃபியா எழும்பி வரும் கேக். இப்போ இது கூடவே 3 சொட்டு அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போறேன். நான் ரொம்ப அதிகமா சேர்க்க போறது இல்ல. வெண்ணிலா எசன்ஸ் இல்லனாலும் பரவாயில்லை. நீங்க ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கிறோம். ஏலக்காய் தூள் கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स mix பண்ணும்போதே நமக்கு தெரியும் நம்ம mix பண்ற மாவு வந்து எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படினு. இது பாருங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறேன். நீங்க இது கூட பால் கூட நீங்க சேர்த்து செய்யலாம். பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து நீங்க இதல mix பண்ணிக்கோங்க. நான் இப்போ தண்ணி சேர்த்து தான் mix பண்ணிக்க போறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு mix பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா மாவு எந்த பதத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स தண்ணி சேர்த்து நான் வந்து கரெக்ட்டான பதத்துக்கு mix பண்ணி வச்சிருக்கேன். நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற கலவை பாத்தீங்கன்னா எடுத்து விடும் பொழுது இந்த மாதிரி கெட்டியா விழணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் ட்ரேல வந்து இப்போ நம்ம mix பண்ணி இருக்கிற கலவையை எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க ஊத்தும் பொழுது இந்த மாதிரி நல்லா கெட்டியா விழணும். எப்பவுமே நம்ம எடுக்கிற அளவு வந்து ட்ரேல பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் வேகும் பொழுது கொஞ்சம் முழுசா வரும். இப்போ பாருங்க பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்துர்க்கேன். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்பதான் பபிள்ஸ்லாம் வராம இருக்கும். நான் வந்து ஸ்டவ்வை பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிட்டு அந்த கடாய்க்குள்ள ஒரு ஸ்டாண்ட் கூட வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஃபுல்லா வச்சிட்டு இந்த கடாயை 5 நிமிஷம் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணா போதும். கடாய் நல்லா சூடு ஏறிடும். மேல ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. நீங்க எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்ட்டா இருக்கிற மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. கேப்லாம் எதுவும் சைடுல இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கண்ணாடி லிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கேப்ல வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிக்கிறேன்.
கேக் ட்ரேவை வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 30 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறேன். 30 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து மேலெல்லாம் வேகவே இல்லை, கண்டிப்பாக உள்ளெல்லாம் வெந்திருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியாக 1 மணி நேரம் வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணேன். இந்த மாதிரி குச்சியை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டலைன்னா நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைமில் வந்து கேக் வந்து வெந்து வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அப்பப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ குச்சியில் மாவு ஒட்டாமல் வருதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த கேக் ட்ரேவை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். பட்டர் ஷீட் போட்டிருந்தேன், அந்த ஷீட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்காம ப்ளைன் கேக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.